ஹலோ குக்கி ஃபைன்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் மொறுன்னு மசாலா வேர்க்கடலையை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆப்ஷனலாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே டைமில் ஆட் பண்ண போகிறதில்ல, தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் தண்ணியை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ண லைட்டாக நான் சொன்ன மாதிரி தெளித்து ஆட் பண்ணுறேன். இந்த கடலைக்கு மேலே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி நமக்கு வந்தால் போதும். நம்ம ஆட் பண்ண மசாலா அந்த கடலைக்கு மேலே எந்த அளவுக்கு கோட் ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நம்ம கடலை மேலே மசாலா நல்லா கோட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம கடலையை பொரிக்கவே போகிறோம். கடலையை சிம்பிளாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கடலையை ஃப்ரை பண்ணும்போது எல்லா கடலையுமே ஈவனாக ஃப்ரை ஆகும், உங்களுக்கு டைமும் மிச்சமாகும். கடலை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஆட் பண்ணும்போது இந்த பபுள்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நின்னதுக்கப்புறமா நீங்கள் கடலையை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து எண்ணெயில் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த கருவேப்பிலை கடலை கூட சேர்த்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான பேக்கரி ஸ்டைல் மசாலா வேர்க்கடலை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை தயங்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிலாம் சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் முன்னா அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் குக்கி ஃபை.